லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீங்க முதல்ல கல்யாணத்துக்கு ரெடி ஆகுங்க. சக்திக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். முடியாது. நீங்க பதில் சொல்வீங்க, ஆனா என்னால எதுவும் சொல்ல முடியாது. முதல்ல நான் சக்தி கிட்ட பேசுறேன். அவ இதுக்கு ஒத்துக்கிட்டா அதுக்கப்புறம் நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். நீங்க முதல்ல சக்திக்கு ஃபோன் பண்ணுங்க. இங்க பாருங்க, இப்போதைக்கு சக்தி கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். முதல்ல உங்க கல்யாணம் நடக்கட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். யமுனா, நமக்கு இதை விட்டா இன்னொரு சான்ஸ் கிடைக்காது. இங்க பாரு, எங்க அம்மா பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். தாலி கட்டிட்டு போய் 2 பேரும் நிற்போம். அவங்க நம்மளை ஏத்துக்கிறத தவிர வேற எதுவுமே அவங்களால பண்ண முடியாது. அதுவும் இல்லாம எங்க அம்மா நகை வேணும் அது வேணும்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும் தெரியுமா? இப்போ உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த குற்ற உணர்ச்சி இல்லாம நான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பேன். ப்ளீஸ் ஒத்துக்கோ. ப்ளீஸ் யமுனா. அட என்ன தம்பி, யமுனா ஒத்துக்கிட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. கல்யாண ஏற்பாடு பார்க்க வேண்டாமா? நீ வா. அக்கா, நான் எப்போ ஒத்துக்கிட்டேன்? அதெல்லாம் தெரியாது. நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட, நீ வா. சாந்தக்கா, என்ன நீங்க? அட ஒத்துக்கிட்டு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இத கொண்டு போயிருங்க. கொண்டா சார், இத புடிங்க. அக்கா இந்தாங்க. என் பட்டுக்குட்டிக்கு எவ்வளவு அழகா இருக்கு. வா. போங்க போங்க போங்க, வேமா போங்க. பாய். அண்ணே, இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாந்தா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னே. முதல்ல இவரை கூட்டிட்டு போய் ரெடி பண்ணுவாங்க. ஆமா ஆமா, வாங்க வாங்க. கார்த்திக் சார், போலாமா? டேய், வேணாம்டா, அவரே வெக்கப்படுறாரு. சார் வாங்க சார். கோகிலா, இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்லையா? போலாமா? இல்லங்க, ஒரு 2 நிமிஷம் இருங்க. மூச்சு வாங்குறது இன்னும் குறையல. என்ன திடீர்னு இப்படி மூச்சு வாங்குது? தெரியலங்க, நேத்துல இருந்தே. கோகிலா, அப்ப எதுக்கு கோயிலுக்கு வரணும்? தேவையில்லாத வேலை உனக்கு. இல்லங்க, இந்த கோயில் விசேஷங்க, அதான் வந்தேன். நீங்க வேணும்னா பாருங்க எவ்வளவு சீக்கிரம் நம்ம பையன் கல்யாணம் நடக்கும்னு. ஹாய் ஆண்டி, நீங்க எங்க? இங்க. ஹாய் பூஜா, கோயிலுக்கு வந்தேம்மா. நீ நல்லா இருக்கியா? எனக்கு என்ன ஆண்டி, நான் நல்லா இருக்கேன். அந்த சக்தி எப்படி இருக்கா? இருக்கா. யமுனா கல்யாணம் உன்னாலதான் நின்னதுன்னு தெரிஞ்சுதாமே, அதனால உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே. எனக்கு என்ன பிரச்சனை? எங்க மிஞ்சனும் எங்க கெஞ்சனும் எனக்கு நல்லா தெரியும். அதுவும் இல்லாம ரங்கநாயகி அத்தைக்கு என் மேல கொஞ்சம் சிம்பத்தி இருக்கு. அது இருக்கிற வரைக்கும் என்னை யாராலையும் அசைச்சுக்க முடியாது. எப்படியோமா, எல்லாரும் சேர்ந்து கார்த்தி யமுனா கல்யாணத்தை நிறுத்திட்டீங்க. அது வரைக்கும் சந்தோஷமா? ஐயோ ஆண்டி, அது என்னோட கடமை. சரிங்க ஆண்டி, அப்ப நான் கிளம்புறேன். சரிம்மா, வரேன். போயிட்டு வாமா. கோகிலா, போலாமா? போலாங்க. வா, பாத்து மெதுவா வா. சக்தி அக்கா, என்னக்கா, என்ன திடீர்னு? இல்லடி, கல்யாண மண்டபத்தோட போனது எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். யமுனக்கா நல்லா இருக்காளா? இருக்காக்கா, கொஞ்சம் சோகமா தான் இருக்கா. என்ன பண்றது, அதெல்லாம் விதி. சரி வா, உள்ள போலாம் வா. வாக்கா. துர்கா, யமுனக்கா எங்க? ஆக்சுவலி நான் அவளை பார்க்க தான் வந்தேன். அவ கோயிலுக்கு போயிருக்கான்னு நினைக்கிறேன்க்கா. அம்மா? அம்மா கடைக்கு போயிருக்காங்கக்கா. துர்கா, அப்போ யமுனக்கா தனியாவா கோயிலுக்கு போயிருக்கா? இல்லையே, சாந்தாக்கா கூட தான் போயிருக்கா. சரி, நீ ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? ஒன்னும் இல்லடி, சாந்தக்கா யமுனக்கா கூட போயிருக்காங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். எதுக்கும் அவளை 2-3 நாளைக்கு தனியா விடக்கூடாது, அதுக்கு தான் சொன்னேன். சரி, வெற்றி எப்படிக்கா இருக்காரு? அவருக்கு என்ன, நல்லதான் இருக்காரு. என்ன திடீர்னு ஒரு மரியாதை? பாவண்டி வெற்றி, எல்லார் முன்னாடியும் கோவத்துல வெற்றியை நான் திட்டிட்டேன்.
ஆனா நிஜமாவே யமுனாக்காக்கு ஹெல்ப் பண்ணதான் வெற்றி நகை கடைக்காரனுக்கு ஃபோன் பண்ணிருக்காரு. எனக்கு உடம்பு சரியில்லாம போனப்ப நைட்டு முழுக்க கண்ணு முழிச்சு என்னை பாத்துக்கிட்டாரு வெற்றி. பாவண்டி. சக்திகா, இனிமேலாவது வெற்றி மேல கோவப்படாம இரு. அதுக்காக கோவப்படாம இருக்க முடியுமா? அவன் கூட சண்டை போடுறதுலயும் ஒரு கிக் இருக்குடி. பெரிய சண்டியர் மாதிரி எல்லாரையும் அடிக்கிறவன் ஏன் முன்னாடி அடங்குற மாதிரி நடிக்கிறதும் புலம்புறதும் அது ஒரு கிக்குடி. அக்கா, உன் கிக்குக்காக அதுக்கு வெற்றி என்ன டெய்லி உன்கிட்ட திட்டு வாங்கணுமா? இதெல்லாம் உனக்கு புரியாது. ஆமா, என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் யமுனக்காவ ஆளை காணும். அவ வந்தா ரிங்கு போகுது, ஆனா யமுனாக்கா எடுக்க மாட்றா. ஒரு வேலை கோயிலுக்குள்ள இருக்காங்களோ என்னவோ. இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படியும் வந்துருவாக்கா. உன்னை நேர்ல பார்த்தா யமுனாக்காக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். பாவம்க்கா யமுனாக்கா, படக்கூடாத கஷ்டத்தெல்லாம் பட்டுட்டா. ஆனா அது எல்லாம் தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலைக்கு என்ன சமைக்கணும்னு வந்து கேட்டா பாரு. ஒரு செகண்ட் எங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவ மனசளவுல அம்மா மாதிரி பொறுமையாவும் இருப்பா, அதே சமயம் தைரியமாவும் இருப்பான். ஆமாக்கா. சரி, கொஞ்சம் இரு, நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன். வாங்க சார், முகூர்த்தம் ரெடி ஆயிட்டா போய் புதுசா பண்ண போறீங்க. வாங்க சார், கல்யாணத்தை சிறப்பா பண்றோம். ஓகேவா? யாருங்க போன்ல? அது ஆபீஸ் கால். ஆபீஸ் காலா? சரி வாங்க. ஆபீஸ் கால் பேசுங்க சார். வாங்க சார். டைம் ஐயா ஓடி ஆயிடுச்சு. போறோம். வாங்க சார். சீக்கிரம் ஆமாண்ணே. ஆபீஸ் கால் பேசுறாரு. ஆபீஸ் கால். வா, சீக்கிரம் கல்யாணத்தை முடிப்போம். கார்த்திக், இது யமுனா, நான் இருக்கும்போது ஏன் பயப்படுற? அதுக்கு இல்ல, நான் எங்க அம்மாக்கு என்ன பதில் சொல்லுவேன்? அதெல்லாம் சாந்தாக்கா பாத்துப்பாங்க. அட பாவி மருமவனே, நான் என்னடா பண்ணேன்? பண்றதெல்லாம் நீ நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி என் மேல பழி போடுறியா? என்னக்கா நீங்க உங்க தங்கச்சிக்காக இது கூட பண்ண மாட்டீங்களா என்ன? தங்கச்சிக்காக எது வேணாலும் பண்ணுவேன். நீ பொழைச்சுக்குவே மருமவனே. நடக்கட்டும் நடக்கட்டும். ஐயரே வாங்க ஐயரே. என்ன மாலையை 2 பேருக்கும் கொடுங்க. என்னத குடுக்குறீங்க? திவ்யா சீக்கிரம் மாலையை இந்தா கொடுடா. சார், மாலையை பிடிங்க. யமுனா இந்தாங்க. மாலையை 2 பேரும் மாப்பிள்ளை பொண்ணு மாலையை போட்டுக்கோங்க. ஐயரே தாலி எடுத்து கொடுங்க. மாங்கல்யத்தை எடுத்து கட்டுங்க. அச்சதை வாங்கிக்கோங்க. யமுனா,
அம்மாவை அப்படியே மனசுல நினைச்சுக்கிட்டு தாலிய கட்டிக்கடா, ஒன்னும் ஆகாதுடா. ஆமா யமுனா, ஒரு பொண்ணு என்னென்னலாம் கஷ்டப்படக்கூடாதோ அதை எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க நீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்க போறீங்க. சரிங்களா? இந்த கார்த்திக் பையன் எங்க இருக்கான்னு தெரியலையே. சரி, இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். டேய் எடுறா கார்த்தி. ஐயோ, போன் எடுக்க மாட்டேங்கிறானே. ஐயோ கோகிலா, கார்த்திக் பையன் போனே எடுக்க மாட்டேங்கிறா. ஐயோ. நல்லா இருங்க, நல்லா இருங்க. சாமியை வேண்டிட்டு பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. எந்திரிங்க எந்திரிங்க, 2 பேரும் நல்லா இருக்கணும். நல்லா இருங்க, 2 பேரும் நல்லா இருங்க. சாந்தாக்கா, மீனாட்சி அம்மா கேள்வி கேட்பாங்கன்ற பயமே இல்லாம எப்படிக்கா அவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? அக்கா நீங்க வேற லெவல்க்கா. இத பாரு, என் வாய் மட்டும்தான் ஈனு சிரிக்குது, ஆனா என் கைய பாத்தியா எப்படி நடுங்குது. நீ திரும்ப திரும்ப மீனாட்சி அக்காவை ஞாபகப்படுத்திட்டு இருக்காத. தேங்க்ஸ் விட்ரி. அட தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? இந்த பிரச்சனையே என்னாலதான் ஆரம்பிச்சது. இப்ப என்னாலே கல்யாணம் முடிஞ்சது. அது போதும் எனக்கு, அது போதும். நீங்க பிரச்சனை முடிஞ்சதுன்னு சொல்றீங்க, ஆனா எனக்கு என்னமோ இதுக்கு மேலதான் பிரச்சனையை ஆரம்பிக்கும்னு தோணுது. சரி மருமவனே, நீ கூப்பிட்டேன்னு வந்தேன். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. எனக்கு வேலை இருக்கு, நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். அண்ணே, நம்மளும் கிளம்புவோம். யமுனாவையும் கார்த்திக் சாரையும் சாந்தாக்கா போய் வீட்டுல விட்டு வந்துருவாங்க. அதெல்லாம் இந்த பிரச்சனை இல்லை, நம்ம கிளம்புவோனே. ஏய், கொன்னே போட்டுருவேன். இப்ப இங்க இருக்கிற எல்லாருமே மீனாட்சி அம்மா வீட்டுக்கு வரணும். என்னடா அக்கா, எல்லாரும் சேர்ந்தே தானே இந்த கல்யாணத்தை பண்ணோம். ஆமா 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 அப்புறம் ஆமா என்னக்கா, ஆமா. எல்லாரும் சேர்ந்தே போவோம். திட்டு வாங்கினா எல்லாரும் சேர்ந்தே திட்டு வாங்குவோம். மருமவனே, சின்ன அப்ளிகேஷன். ரொம்ப நேரமா காய்ச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. கல்யாணம் நடக்கும்போது சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன். இப்பதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல, ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டர் கிட்ட ஊசிய போட்டுட்டு அப்புறமா வரேன். சரியா சாந்தாக்கா? ஐயா, மீனாட்சி அம்மாக்கு தெரியாம கல்யாணமே பண்ணி வச்சுட்டு உனக்கு காய்ச்சல் வைக்குதா? காய்ச்ச ஒழுங்கா வா. அப்படியே வந்தா மீனாட்சி அம்மா உனக்கு கசாயம் போட்டு வச்சிருப்பாங்க. வா. சாந்தாக்கா வந்தா நானும் வருவேன். வரவே மாட்டேன். என்ன மாட்டி விடுறதுலயே குறியா இருக்கியே, இவனை எங்க பிடிச்ச? போ முதல்ல. நீ போ முன்னாடி. வாங்க யமுனா, வா போலாம். போலாம். என்னடி இவ்வளவு நேரம் ஆச்சு? அம்மாவையும் காணும், யமுனாக்காவையும் காணும். தெரியலையேக்கா. சரி, நான் கிளம்புறேன். அக்கா வந்ததும் நான் வந்துட்டு போனேன்னு சொல்லு. நான் வரேன். இத பார் மருமவனே, நீதான் எதையாவது பண்ணி என்ன காப்பாத்த. சரி சரி வாங்க. வாங்க. இப்படி அமைதியா போனா என்ன அர்த்தம்? சி தள்ளு.
மருமவனே உன் பொண்டாட்டி உரைக்குது, என்ன நடக்குமோ? என்னக்கா இது? என்ன கார்த்திக் சார் இதெல்லாம்? சக்தி, எனக்கும் யமுனாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிடு சக்தி. என்னக்கா நீ அப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிற? எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணலையா? இருமா, நான் சொல்றேன். என்ன நடந்துச்சுன்னா, ஓ, இது உங்களுக்கும் தெரியுமா? நீங்களும் சேர்ந்துதான் எங்க கிட்ட இருந்து மறைச்சிங்களா? சாந்தக்கா, நீங்க இப்படி செய்யலாமா? ஐயோ, மறைக்கணும்னு இல்லம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேள. சாந்தக்கா, யமுனாக்கா பேசட்டும். அக்கா சொல்லு, இது அம்மாவுக்கும் தெரியாதுல்ல? மீனாட்சி அக்காவுக்கு தெரிஞ்சா அது நடக்க விடுமா? மீனாட்சி அக்காவுக்கும் தெரியாதுமா. என்ன கார்த்திக் சார், உங்க வீட்டுக்கும் தெரியாம எங்க வீட்டுக்கும் தெரியாம ஏன் இப்படி ஒரு கல்யாணம்? சக்தி, எங்களுக்கு மட்டும் என்ன ஆசையா? யாருமே இல்லாம இப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு எங்களுக்கே வேற ஒரு வழி இல்லாம தான் அவசரமா இப்படி ஒரு கல்யாணத்தையே பண்ணிக்கிட்டோம். அப்படி என்ன சார் அவசரம்? அவசரம் தான் சக்தி. அதனாலதான் கல்யாணத்தை நானே பண்ணி வச்சேன். கல்யாணத்தை நீ பண்ணி வச்சியா? அப்போ நீதான் இதுக்கெல்லாம் காரணமா? வெற்றி கம்பல் பண்ணிதான் இந்த கல்யாணமே நடந்துச்சு. உனக்கு அறிவு ஏன் இப்படி பண்ண வெற்றி? நீ பண்ணிருக்கிறது எவ்வளவு சீரியஸான விஷயம்னு உனக்கு புரியுதா இல்லையா? நாங்க ஏற்கனவே ஏகப்பட்ட ப்ராப்ளத்துல இருக்கோம். இப்போ இந்த பிரச்சனை வேற. இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? இங்க பாரு சக்தி, நீ கோவப்படாத. நான் உனக்கு பொறுமையா எல்லாம் சொல்றேன். பொறுமையா சொல்ல போறியா? கல்யாணமே முடிஞ்சாச்சு, அப்புறம் என்ன பொறுமையா சொல்றதுக்கு இருக்கு? சில்லுக்குட்டி, தம்பி என்ன சொல்ல வருதுன்னு கொஞ்சம் பொறுமையா கேளுமா. இல்ல சாந்தாக்கா, எதுவும் சொல்ல வேண்டாம். என் கூடவே இருக்கான். ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லவே இல்ல. இவன் 2 நாளாவே ஏதோ பிளான் பண்ண மாதிரியே இருந்துச்சு. நான் சரியில்லையேன்னு இவன் கிட்ட நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். இவன் வாயை திறக்கலையே. அக்கா, உங்களை கூப்பிட்டு சொல்ல தெரிஞ்சதுல, யமுனா அக்கா கிட்ட சொல்ல தெரிஞ்சதுல, கார்த்திக் சார் கிட்ட சொல்ல தெரிஞ்சதுல, கூடவே இருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலனா எனக்கு அர்த்தம்? சரி, உங்ககிட்ட சொன்னா உடனே நீ என்ன பண்ணுவ? இதெல்லாம் தப்பு, எங்க அம்மாவுக்கு தெரியாம கல்யாணம் எல்லாம் பண்ணாதீங்க, நம்ம வேணா கோகிலாமா கிட்ட போய் பேசுவோம்னு ஆரம்பிச்சிருப்ப. கரெக்ட். கோகிலாமா கிட்ட நான் பேசியிருப்பேன். பேசி என்ன பண்ணிருப்ப? பேசி தானே கல்யாணம் மேடை வரைக்கும் வந்துச்சு. வந்து கல்யாணம் நடந்துச்சா? இல்லதானே? அதுக்கு தான் இப்படி பண்ணோம். அக்கா, எப்பவோ நடந்திருக்க வேண்டிய கல்யாணம் அது இப்போ நடந்திருக்கு, அவ்வளவுதானக்கா? அதுக்கு போய் ஏங்கா வெற்றியை திட்டுற? இப்படி இவனை எல்லாரும் ஏத்தி விட்டுதான் இந்த மாதிரி எதையாவது செஞ்சு தொலைக்கிறான். வெற்றி, இப்ப அம்மா வந்து கேட்பாங்கல்ல, அப்ப என்ன பதில் சொல்லுவேன்? சாந்தக்கா, உங்களதான் அம்மா தன்னோட மூத்த பொண்ணு மாதிரி நினைக்கிறாங்க. நீங்களே இப்படி பண்ணலாமா? இப்ப அம்மா கேட்டா எனக்கா சொல்ல போறீங்க? பதிலே இல்லல்ல. அம்மா கிட்ட சொல்ல உங்க யார்கிட்டயும் பதிலே இல்ல. ஏற்கனவே ஏன் கல்யாணத்தினால அவங்க நொந்து போயிருக்காங்க. இப்போ யமுனாக்கா கல்யாணமும் இப்படி நடந்துருச்சு. அவங்க எப்படி தாங்குவாங்க?